கோகுலம் ஒரு அழகான கிராமம். அங்கு நந்தகோபாலன் என்ற ஒரு யாதவர் வாழ்ந்து வந்தார். அவர் நிறைய பசுக்களை வளர்த்து வந்தார். அதில் கிடைக்கும் பால், வெண்ணெய், நெய் போன்றவற்றை விற்று வாழ்க்கை நடத்தி வந்தார். தினமும் காலையில் பசுக்களை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வார். மாலையில் அவரது வீட்டிற்கு கூட்டி வருவார். இப்படியே நாட்கள் நகர்ந்தன. அவரது கிராமத்திற்கு அருகில் ஒரு பெரிய காடு இருந்தது. அதில் ஒரு புலி வழி தவறி நந்தகோபாலரின் மாடுகள் மேயும் இடத்திற்கு வந்தது. மாடுகளைப் பார்த்ததும் புலிக்கு நாக்கில் எச்சில் ஊறியது. சுலபமான இரை, நாம் எங்கும் அலையாமல் எளிதில் வயிறு முட்ட உண்ணலாம் என்று திட்டம் தீட்டியது. ஆனால் கிராம மக்களுக்கும் நந்தகோபாலனுக்கும் தெரிந்தால் உதை பின்னி விடுவார்கள். என்ன செய்யலாம் என்று யோசனை செய்தது. தந்திரமாக ஒரு திட்டம் வகுத்தது. முதலில் நாம் இவர்களுடன் நட்புடன் பழகுவது போல் பழகி பின்பு ஒவ்வொருவராக நாம் இரையாக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தது. வழக்கம் போல் நந்தகோபாலர் மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தார். புலி மெதுவாக பசுக்களின் நடுவில் வந்தது. மாடுகள் புலியை பார்த்ததும் மிரண்டு ஓடத் தொடங்கியது. புலி பசுக்களை பார்த்ததும், ஓடாதீர்கள், நானும் உங்களைப் போல சைவம் மட்டும்தான் உண்ணுவேன் என்றது. பிற உயிர்களைக் கொல்ல மாட்டேன், நான் சைவ புலி என்றது. பசுக்கள், நாங்கள் எப்படி உன்னை நம்புவது? புலி உடனே மிகவும் அப்பாவி போல் முகத்தை வைத்துக்கொண்டு புற்களை சாப்பிடத் தொடங்கியது. பசுக்களும் ஆச்சரியமாக பார்த்தன. பசுக்களின் கூட்டத்தில் யசோதா என்ற பசு மட்டும், என்னதான் புலி புற்களை தின்றாலும் அதன் பிறவி குணம் மாறாது, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றது யசோதா. யசோதா, நாம் முதலில் இதை நந்தகோபரிடம் சொல்ல வேண்டும் என்றது. உடனே புலி, நானோ அனாதை, எனக்கு யாரும் கிடையாது. உங்களை நண்பர்களாக நினைத்து பழகலாம் என்று வந்தேன். ஆனால் யசோதாவிற்கு என்னை பார்த்தாலே பிடிக்கவில்லை. நான் சென்று வருகிறேன் என்று ரொம்பவும் அப்பாவி போல் நடித்துக்கொண்டு காட்டிற்குள் சென்றது. புலி கொஞ்ச தூரம் காட்டிற்குள் சென்றதும் மற்ற பசுக்கள் எல்லாம் யசோதாவை வசைபாடின. அதற்கு மற்ற பசுக்கள் எல்லாம், இவள் எப்போதும் இப்படித்தான், மற்றவர்களை மனம் நோகும்படி பேசுவாள் என்று திட்டின. யசோதா பசு, உண்மை கசக்கத்தான் செய்யும், நாம் நந்தகோபரின் கவனத்திற்கு இந்த விஷயத்தை கொண்டு செல்வது நல்லது என்றது. அதற்கு மற்ற பசுக்கள், நீ உன்னுடைய வேலையை மட்டும் பார் என்றன. நண்பர்களே, உங்களுக்கு ஆபத்து வரும்போது உங்களை எச்சரிப்பது என் கடமை என்றாள் யசோதா. இவ்வாறு பசுக்கள் தங்களுக்குள் வாதிட்டுக் கொண்டிருக்கும் போது புலி காட்டிற்குள் தனது திட்டம் நிறைவேறத் தொடங்கியதை நினைத்து மகிழ்ந்தது. மற்ற பசுக்கள் யசோதாவிடம், நீ எங்கள் விஷயத்தில் தலையிடாதே, எங்களுக்கு பிரச்சனை வந்தால் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்றன. யசோதா வாயை திறக்கும் முன் யசோதாவின் தோழி, நீ விடு, அவர்களுக்கு பட்டால்தான் புத்தி வரும் என்றது. அன்று மாலை வழக்கம் போல் பசுக்கள் தனது கொட்டகைக்கு திரும்பின. மறுநாள் காலை பசுக்கள் மேய்ச்சல் நிலத்தில் புற்களை மேய்ந்து கொண்டிருந்தன. மெதுவாக புலி மறைவிலிருந்து வெளியே வந்து, என்ன நண்பர்களே, நலமா என்றது. மற்ற பசுக்கள் எல்லாம் நலம் என்றது. யசோதாவும் அவள் தோழியும் பதில் கூறவில்லை. உடனே புலி, நான் வயிறு முட்ட நன்றாக உண்டுவிட்டேன் நண்பர்களே, எனக்கு தூக்கம் வருகிறது. வரும் வழியில் ஓரிடத்தில் நிறைய சோளமும் கரும்பும் விளைந்திருந்தது. நல்ல ராஜ விருந்தாக இருந்தது என்றது. உடனே மற்ற பசுக்கள், அப்படியா என ஆச்சரியமாக கேட்டன. உடனே பசுக்கள், சோளமும் கரும்பும் இருக்கிறதா, நினைத்தாலே நாவில் எச்சில் ஊறுகிறதே என்றன. புலி, நீங்கள் வேண்டுமானால் என்னுடன் வாருங்கள், நான் உங்களுக்கு அந்த இடத்தை காட்டுகிறேன் என்றது. கூட்டத்தில் இருந்த ஒரு பசு, நீ எங்களை அங்கு கூட்டி செல்ல முடியுமா என்றது. யசோதா, நீங்கள் என்ன முட்டாள்களா என்று கோபப்பட்டது. யசோதா, நந்தகோபர் நமக்கு என்ன குறை வைத்துள்ளார்? நன்றாக உணவு உண்ணுகிறோம், நன்றாக நீர் அருந்துகிறோம், நல்ல ஓய்வு கொடுக்கிறார். அவர் நம்மை அதிகமாக வேலை வாங்குவது கூட கிடையாது.
நீங்கள் இந்த புலியின் பேச்சைக் கேட்டு காட்டிற்குள் சென்றால் நான் நந்தகோபரிடம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டி வரும் என்றாள். புலி உடனே, நீங்கள் என்னை தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கும் நல்ல உணவு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் சொன்னேன் என்றது. புலி உடனே ஒரு தந்திரம் வகுத்தது. இனி இவர்களிடத்தில் பொதுவாக பேசிப் பயனில்லை. தனித்தனியாக இவர்களை பிரித்தால்தான் நாம் வாழ முடியும் என்று எண்ணியது. மறுநாள் முதல் பசுக்கள் மேய்ச்சலுக்கு வரும் இடத்தில் காத்திருந்தது. பசுக்கள் வந்தவுடன் ஒவ்வொரு பசுக்களிடமும் தனித்தனியாக பேசியது. அதிக ஆசை உடைய பசுக்களை எளிதாக வீழ்த்தலாம் என்று எண்ணியது. இப்படியே ஒரு வார காலமாக பசுக்களுடன் நல்லவன் போல் நடித்துக் கொண்டிருந்தது புலி. ஒரு நாள் காலை பசுக்கள் மேய்ச்சலுக்கு வந்தவுடன் ஒரு பசுவை நெருங்கி, நீ என்னுடன் இன்று மாலை வந்தால் நாம் வயிறு முட்ட சோளம், கரும்பு ஆகிய உணவுகளை சாப்பிடலாம் என்றது. பசுவும் சரி என்று தலையசைத்தது. நான் உனக்காக இன்று மாலை காட்டிற்குள் காத்திருக்கிறேன் நண்பா, நீ வந்துவிடு என்று ரகசியமாக சொல்லிவிட்டு, அனைவரும் முன்பு என் நண்பனைக் காணச் செல்கிறேன், நான் வர 2-3 நாட்கள் ஆகும் என்று சொல்லிவிட்டுச் சென்றது புலி. அனைவர் முன்பும் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு, மாலதி பசுவிடம் மட்டும் நான் உனக்காக காட்டிற்குள் காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டுச் சென்றது புலி. மற்ற பசுக்கள் புலியை பார்த்துவிட்டு அவைகள் புற்களை மேய்ந்து கொண்டிருந்தன. மாலதி பசு மட்டும் இன்று மாலை நமக்கு சரியான உணவு கிடைக்கப் போகிறது என்று மகிழ்ந்து கொண்டிருந்தது. புலி நாம் நினைத்த காரியம் நிறைவேறப் போகின்றது என்று எண்ணி மகிழ்ந்தது. மாலை பசுக்கள் அனைத்தும் வீடு திரும்பும்போது மாலதி பசு மட்டும் மெதுவாக காட்டுக்குள் சென்றது. புலி மாலதியின் வருகைக்காக காட்டுக்குள் காத்து கொண்டிருந்தது. மாலதி காட்டிற்குள் வந்ததும், புலி, வா நண்பா வா, இன்று உனக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து காத்திருக்கிறது என்று மகிழ்ச்சியாக கூறியது. மாலதியை அழைத்துக்கொண்டு காட்டிற்குள் சென்றது. மாலதியை பார்த்ததும் புலியின் நாவில் எச்சில் ஊறியது. காட்டுக்குள் மாலதியை வெகு தூரம் அழைத்துச் சென்றதும் அதன் சுயரூபத்தைக் காட்டியது. மாலதியைக் கொன்று அது வயிறார சாப்பிட்டது. இங்கு கொட்டகையில் அனைத்து பசுக்களும் பேசிக் கொண்டிருந்தன. மாலதியை காணவில்லையே, மாலதிக்கு என்ன ஆனதோ என்று யோசித்துக் கொண்டிருந்தன. யசோதா கூட யோசித்தது. புலி வெகு நேரத்திலேயே சென்று விட்டதே, மாலதிக்கு என்ன ஆனது என்று அனைத்து பசுக்களும் புலம்பிக் கொண்டிருந்தன. நந்தகோபுரம் கிராமம் முழுவதும் தேடினார். உங்களுக்கு இந்த சேனல்ல வர கதைகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.